ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பைட்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் டீப் ஃப்ரை எதுவும் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கிட்ஸுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு 300 கிராம் போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், நார்மல் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் ஒரிகானோ, 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் இல்லைன்னா ஹாட் சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் கெச்சப், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சிடலாம். 15 மினிட்ஸுக்கு அப்புறமா சிக்கனை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் மீடியம் டு ஹையில் வச்சுருங்க. சிக்கன் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக டைனமிட் சாஸ் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் மைனஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 3/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் ஹனியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. டைனமிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது பர்கர், சாண்ட்விச் எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பவுலில் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை சேர்த்துடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கேபேஜ் ஸ்லைஸ் பண்ணதும், 2 டேபிள் ஸ்பூன் கேரட், 2 டேபிள் ஸ்பூன் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணதும், அப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற சாஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். இந்த கார்ன் ரெசிபியை நான் இந்த மாதிரி டோர்ட்டிலாவில் தான் பண்ண போகிறேன். நான் இங்கே ஒரு 3 டோர்ட்டிலா எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஹாஃப் குக்டு சப்பாத்தி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸ் டோர்ட்டிலானால நான் 4ஆக கட் பண்ணிக்க போகிறேன். நார்மல் சைஸாக இருந்துச்சுன்னா 2ஆக கட் பண்ணால் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி கோன் ஷேப் ஆக்கிக்கோங்க. அப்புறமா ஒரு டூத் பிக் இல்லைன்னா மைதா பேஸ்ட் யூஸ் பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. பேக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டூத் பிக்கை மறக்காமல் எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா கோனையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கே ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மெல்ட் பண்ண பட்டர் சேர்த்துட்டு கூட கொஞ்சம் பூண்டும் க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இந்த பட்டர் ஸ்ப்ரெட்டை எடுத்துட்டு ஒவ்வொரு கோன்லேயே அப்ளை பண்ணிக்க போகிறோம். பட்டர் ரொம்ப நிறைய அப்ளை பண்ணாதீங்க, லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். இல்லைனா கோன் கிறிஸ்பியாக இல்லாமல் சாஃப்ட் ஆகிடும். இப்போ இதை ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 டிகிரியில் ஒரு 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆனில் இருக்கட்டும். ஏர் ஃப்ரையரில் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லா கோனையும் நம்ம பேக் பண்ணி எடுத்தாச்சு. அவன்லேருந்து வெளியே எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறமா ஒரு 1 மினிட்லேயே கிறிஸ்பி ஆகிடும். இப்போ ஒரு கோன் எடுத்துட்டு பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக ஒரு சின்ன பீஸ் லெட்யூஸும் வச்சுக்கிறேன். அடுத்ததாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் ஃபில்லிங்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பர் ஈஸி அண்ட் யம்மியான டைனமிட் கோன் ரெடி ஆகிடுச்சு. இந்த கிறிஸ்பியான கோன் கூட டைனமிட் சிக்கன் ஃபில்லிங்கை சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி ரெசிபீஸை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னோட சேனல் ஃபுட் பைட்ஸ் தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.